அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். கணவன் மனைவி உறவுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. பட் இன்னைக்கு பாக்குறப்ப இந்த சண்டைகள்லாம் வர்றப்ப கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். நடுவுல எதுக்கு இந்த தூணை வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆவேசம் படம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கேண்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? என்ன எங்கப்பா தூங்க விட்டாங்க, 2 நாளா பெண்ட கட்டிட்டாங்க. இந்த பக்கம் வரையில ஆளு ஒரு மாதிரி இருப்பாப்ல, ஓகே, இந்த பக்கத்துல வரையில இப்படி ஒரு பாப்ல. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கையா. ஸோ உங்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பண்ணி காட்ட நினைக்கிறவங்க இங்கே வந்து பண்ணி காட்டுறாங்க. அவங்க மூட் ஸ்விங்கில் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்க. எஸ் மாமா, வெளியே போலாமா? டேய், அந்த கரண்டி எடுறா. அங்கிட்டு மாமா இங்கிட்டு டே, இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்குள்ள நடக்கும் இந்த சேஞ்ச் எல்லாம்? செகண்ட் சார், செகண்ட் மூடு மாறுது. செகண்டுக்கு மூடு மாறிடும். ஓகே, எப்படி மாறுவீங்க ஆக்சுவலாக? நீங்களே பண்ணி காட்ட முடியுமா? குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, ஸோ டெரஸ்ல கூட்டு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போதான் நான் டெரஸ் அனுப்பிச்சேன். தண்ணி வேணும்னு வரா, போகும்போது எடுத்துட்டு போக தெரியாதா? ஒன்னு நான் சொன்னாதான் நீ எடுத்துட்டு போவியா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா ஒரே ஸ்விங்கில் தான் இருக்காங்க தம்பி. நீங்களா இடையில உங்களுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கலா ஒருவேளை உங்களுக்கு காதில் பாராட்டுறா போல் இருக்கு. ஒரு தடவை பாராட்டுது, ஒரு தடவை திட்டுது, அப்படி நீங்களே நினச்சிக்கிறீங்க. நினைக்கிறேன் அவங்க கண்டினியூஸாகவே அப்படி தான் இருக்காங்க. எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேட்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் சண்டே எங்கேயாவது வெளியே போகலாமா? கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன். போ, பையனை கூட்டிட்டு போ, இருக்கிறதே ஒரு நாள். இப்படி வேலை பார்த்துக்கிறீங்க, வேலை ஓவர் டைம் அங்க கோயில பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு எனக்கு மேட்ச் ஒன்று விளாண்டுட்டு போலான்னு வந்தேமா நான். அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. இந்த சைடு போறப்ப நீங்க உங்க பொண்டாட்டி உங்க புள்ள 3 பேர் சம்பந்தப்பட்டது. நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? இந்த பக்கம் போறப்ப நீங்க கிரிக்கெட் கிரவுண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சம்பந்தப்பட்ட. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. அப்படி இருப்பாங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு வீட்லயே இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போலாம்ல? போயிடுவியா நீ? போய் தான் பாரு. இது முடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இருக்கேன் சார். நானும் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். வாங்க வாங்க. தலைவரே, எப்படி என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகணும்? அங்கிட்டு போயிட்டீங்கன்னா சுத்தமா தெரியாது. அங்கேயே இருந்து பேசுங்க. இப்படி வாங்கம்மா. உங்க டெக்னிக் எனக்கு தெரியும்டா, வா. சார், என்னோட மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகணும், அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்த்து தான் என் மைண்ட். ஆக்சுவலா உங்க மூட் ஒன்றும் ஸ்விங் ஆகல, அவர் பண்ற பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ஸ்விங் ஆகும். மூட் ஸ்விங் ஆகும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா? எங்க சாரிங்க, சண்டை என்னால் தான் ஆரம்பிச்சது. சாரி, நான் பண்ணதான் தப்பு. ஓ, அப்போ என்னால் தான் சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்றியா? ஆமா. என்ன ஓமா பேசுவீங்க அந்த சைடு, எப்படி சாரி கேட்பீங்க இந்த சைடு. சார், அதை நான் பண்ணி காட்டுறேன் சார், அவர் எப்படி பேசுவாருன்னு. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஏய், அறிவு இருக்கா லூசா நீ? ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல. இந்த பக்கம் தான் சார். ஏ, தெரியாம பண்ணிட்டேன்டி, விட்டுடி, இதுக்கு மேல பெருசாக்காதடி. நீங்க மனசு வருது இருக்கு, உனக்கு சரியா போடாங்கடி வந்துருச்சு. அடிக்க போறே ஜப்பு ஜப்புன்னு. உங்க அண்ணா வீட்டுக்கு வந்தாருங்க, காபி போட்டு கொடுத்து, அப்புறமா எப்படி இருக்க எல்லாம் கேட்டு அமிச்சுங்க. உங்க அண்ணா எதுக்கு வீட்டுக்கு வந்தான்? இது இனிமே வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா நீயே வெளியே போயிரு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அப்பதான் நம்ம காப்பி போட்டு கொடுத்து சந்தோஷமா கொழுந்தனார் அனுப்பியிருக்கீங்க சார். அது ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பொறுத்து. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு திடீர்னு அந்த பக்கம் போய் பார்த்தா அவங்க மூஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி உருன்னு இருக்கும். பிசாசு மாதிரி பின்னால சுரண்டி பயம். எப்பயுமே ஸ்மைலிங்கா இருக்கும். இவர் ஏதாவது பண்ணாருன்னா என்ன பண்ணிட்டு இருக்க இப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பேசுறதா. என்ன இது? நல்லா ஜாலியா தானே பேசிட்டு இருந்தீங்க.
டக்குனு என் மூடு மாறுது. அந்த முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்கும்போது முந்தா நேத்து அவர் என்கிட்ட என்ன பண்ணாரு, எனக்கு என்ன தெரியும் கேளுடா. முந்தா நேத்து எனக்கு தெரியாம யாருக்கு பணம் அனுப்புனாரு, ஃப்ரெண்ட்ஸோட போன வாரம் போன டூர், இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு சார். இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்கலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ இன்னைய தேதிக்கு யூ கைஸ் ஆர் ஹாப்பி இல்லையா? கரெக்ட். வித்தின் ஒரு 5-6 மினிட்ஸ்க்குள்ள எப்படி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஏன் வருதுன்னு? கேர்ள்ஸோட மெமரி பவரே அப்படிதான் சார். எல்லாமே 10th எவ்வளவு மார்க்? எவ்வளவு ஞாபகம் இல்ல 500. அதுவே தான் ஞாபகம் இல்லையா? அப்புறம் நான் கேர்ள்ஸோட மெமரி பவர். நல்ல விஷயம் எதுவும் ஞாபகம் இருக்காது. ஹஸ்பண்ட் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே என் மைண்ட்ல ஓடி. எப்படி மனசு வருது? எல்லாம் சர்வீஸா? சரி, இப்போ அந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு ட்ரிப் போயிருக்காரு, உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன செஞ்சா அந்த ஃபைல் ஒரு க்ளோஸ்? ட்ரிப் கூட்டிட்டு என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா? இப்போ உங்களை ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிடலாம். அந்த ட்ரிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை போச்சு. ஓகே. ஓபன் புது ஃபைல் வந்துரும். கண்டிப்பா வந்துரும். ப்ராப்ளம் 2.0. இப்போ அந்த ஃபைல் எப்படி சொல்லுவானே? யோ அதுக்காக வாடிக்கிட்ட சொல்ல முடியும், கொஞ்சம் சொல்லிட்டு போயா. பட் என்னென்ன சைக்கலாஜிக்கல் வார்த்தைகள் சொல்லி இவர்கள் உங்களை பற்றி பேசுகிற போது அல்லது உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறப்ப உங்களுக்கு கோபம் வரும்? அந்த பொண்ணு ஒரு அகம்பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது இப்போ நீ வீட்டில் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி நீ தனியாக இருந்தா டிப்ரெஷன் போயிடுவ, அதனால நீ உடனே ஒர்க்குக்கு போ, நீ என் ப்ரொஃபஷனே மாற்றி விட்டார் சார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நீ தனியா இருக்க அதனால நீ டிப்ரெஷன்ல போயிடுவ, உனக்கு வீட்ல வேற என்னென்னவோ யோசனை வருது, ஆனா நீ உடனே வேலைக்கு போயிடு, மைண்ட் டைவர்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சலூன்ல மேனேஜர். புருஷன் தாண்டி. ஸ்கூலில் சப்போஸ் மீட்டிங் இருந்தால் ஒரு 1 hour லேட் ஆகும், ஸ்கூல்லே வந்து சண்டை போடுறாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, போய் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். அவங்கள பார்த்த பயத்தில் நான் அன்கான்ஷியஸ் போயிட்டேன், என்ன பக்கத்து பெட்லேயே போய். அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் நம்பர் 1 ஹீரோ. நம்பர் 1 ஹீரோவா? பார்க்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. நீங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு வருதா? போனாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஐசியூ வார்டுல என்ன கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐசியூ வார்டுல உள்ள உடல் அவரை பயத்தை கிரியேட் பண்ணி எனக்கு மயக்கம் வருது, என்ன என்ன பண்றாங்கன்னு பாக்க. ஆக்சுவலா ஒண்ணும் ஆவல, பக்கத்துல இருக்கிறதுக்காக மயக்கம் வருது. நேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதா? பக்கத்து பெட்ல ஐசியூ வார்டுல 2 பெட் தான் இருக்கும், நான் படுத்திருக்கேன், பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டுருக்காரு. பெத்து வச்சுக்கிட்டு பிளட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில. ஆக்சுவலா பிடித்திருப்பது மட்டுமல்ல, தளர்த்தி விடுவது மன்றம். கேட்டுக்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. காத்து சில்லுன்னு வீசுது காதல் இம்புட்டுதான்.